Hello LPKPs and Kotipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப யங்கான ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு வெப்சைட் இப்போதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து pagasani.com. ஸோ இந்த இணையதளம் மூலமாக நம்ம வீட்டில் இருந்தே $475 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா, இல்லை அப்ராக்சிமேட்லி ஒரு $60 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது முற்றிலும் ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். நம்ம வந்து எந்த வித பணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவில் ஏதாவது செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பே பண்ணணுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த இணையதளத்தில் ஆஃபர் வால்ஸு, சர்வேஸு, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, அதே மாதிரி ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலமாக கமிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 5 இணையதளத்தில் இருந்து இந்த வெப்சைட்டில் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணி வேலை பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் ஜெனுவினா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த pagasani.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து ரெஃபரல் லிங்கோ இல்லை இன்வைட் லிங்கோ நான் ஷேர் பண்ணவே இல்லை. உங்கள் மூலமாக நான் ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம், நம்மளுடைய லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுங்க. உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து மெயிலில் வரும். அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து சைன்அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு $1, அதாவது அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு பைசாக்கு ஒரு $80 அப்படிங்க வந்து கிடைக்குது. இது போக சர்வேஸு இல்லை ஆஃபர் வால்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுறதுக்கு $0.1 கொடுக்குறாங்க. $0.1 அப்படிங்கிற வந்து $8. ஸோ டோட்டலாக $80 + $8, $88 நமக்கு வந்து வருது. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டேக் சர்வீஸ் கொடுக்கும்போது ப்ரொஃபைலை வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ போஸ்டல் கோட் என்டர் பண்ணுங்கள், ஜெண்டர் என்டர் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி இயர் ஆஃப் பர்த்து, டே எல்லாமே என்டர் பண்ணுங்கள். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இல்லையா அதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக வந்து எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது வந்து எம்ப்ளாய்டா இல்லையா, இல்லை என்ன எஜுகேஷன் உங்களுக்கு வந்து இருக்குது, யூனிவர்சிட்டி டிகிரி, இந்த மாதிரி என்டர் பண்ணுங்கள். ரேஸ் வந்து ஏஷியன் கொடுத்துருக்கேன். ஐ எம் நாட் அ ரோபோ அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து சர்வேஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்வேஸில் வந்து நம்ம வந்து 90% மார்க்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து எடுக்கணும். அப்போ தான் இந்த சர்வே வந்து எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சர்வே டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் மட்டுமே கொடுங்க. ஸோ அந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே காமனாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர்ஸை அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் பி, செகண்ட்க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கு பிறகு தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் பி, அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபோர்த் ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் வந்து லாஸ்ட் ஆப்ஷன், சிக்ஸ்த்து வந்து எஸ் அப்படின்னு கொடுங்க. செவன்த் வந்து நான் சொல்கிற மாதிரியே அப்படியே டைப் பண்ணுங்கள். ஐ லவ் டெலிபோர்டேஷன் பிகாஸ் ஐ கேன் ட்ராவல் எனிவேர் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இப்படியே டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. எயித் வந்து எந்த மந்தில் நீங்கள் வந்து பிறந்தீங்க, எந்த இயரில் நீங்கள் வந்து பிறந்தீங்க, இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நம்ம பேமெண்ட்டும் இதை பொறுத்து தான் இருக்குது, அதனால் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். செலக்ட் நம்பர் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 7 கொடுங்க. அதுக்கு பிறகு 11 வந்து ஆப்ஷன் ஏ, 12 வந்து ஆப்ஷன் பி, 13 வந்து எஸ், 14 லாஸ்ட் ஆப்ஷன், அதுக்கு பிறகு 15 வந்து ஆப்ஷன் ஏ. இது கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு நம்மளுடைய சர்வேஸ் ஆஃபர் வால்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்கள் சர்வே டெஸ்ட் பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த சர்வே வால் இல்லை வந்து ஆஃபர் வால்ஸ் பக்கத்தில் வந்துடுவீங்க. ஸோ அந்த ஆஃபர் வால்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சிபிஎக்ஸ் ரிசர்ச், ஐஎட் ஸ்டூடியோஸ், அப்புறம் வந்து போல்ஃபிஷ், அப்புறம் அட்சன் மீடியா, டோராக்ஸ், பிட் லேப்ஸ், ஹேங் ஆட்ஸ், ஒன் ஆட்ஸ், ரெவ்லம், இப்படி நிறைய ஆஃபர் வால்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து ஒன் ஆட்ஸு, பிட் லேப்ஸ் எல்லாம் வந்து ஆவரேஜாக எப்போவுமே உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். எப்போனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு இதை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ பிட் லேப்ஸ் மாதிரி சர்வே வாலெல்லாம் பார்க்கும்போது ஒரு மினிமம் உங்களுக்கு 300 cents வந்து கொடுப்பாங்க. ஸோ 300 cents அப்படிங்கிற வந்து ₹8 உங்களுக்கு வந்து வரும். ஸோ ₹8, $8 இருந்து $80 வரைக்கும் ஒரு சர்வேல வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதே மாதிரி ஆஃபர்ஸில் வந்து டெய்லி வீடியோஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த டெய்லி வீடியோஸ் வந்து எப்போவுமே இருக்கிறது இல்லை, சில டைமில் வந்து வரும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரப்போகுது. இதே மாதிரி அவங்க வந்து
டாப் ஏர்னர்ஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து சர்வேஸ் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து டெய்லி வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கமிஷன் அப்படிங்கிற வந்து கிடைக்க போகுது. அவங்க கொடுக்குற வந்து $100 நம்ம ஒரு பைசாவுக்கு வந்து 8000 வரைக்கும் வந்து ஜஸ்ட்டு கமிஷனுக்கு உண்டான ப்ரைஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் வால்ஸில் உள்ள டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது, சர்வேஸை வந்து ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம ரெஃபரல் வழியாக சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருந்தால் அவங்க வந்து கமிஷன் போனஸாக இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக $0.1 அப்படின்னு வந்து ஆல்ரெடி கிடச்சிட்டு ஃபர்ஸ்ட் வித்ட்ராயல் நம்ம பண்ணிட்டோன்னா அதுக்கு வந்து $0.1 அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஒரு பைசாக்கு $8. அதே மாதிரி ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணால் $8. அதே மாதிரி இந்த வெப்சைட்டை வந்து 50 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருந்தனா அதே மாதிரி உங்களுக்கு $8 $0.1 நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி டெய்லி போனஸும் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு ஆஃபர் முடிக்கிறது, 3 ஆஃபர் முடிக்கிறது, 7 ஆஃபர் முடிக்கிறது, இதில் வந்து 1 போனஸ் காயின், 3 போனஸ் காயின், 10 போனஸ் காயின் அப்படின்லாம் கிடைக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 போனஸ் காயின் அப்படிங்கிற வந்து $1, அது வந்து நம்ம ஒரு பைசாக்கு $80 நமக்கு கிடைக்குது. இந்த ப்ரொமோட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் வந்து இருக்குது. நீங்கள் இந்த ரெஃபரல் லிங்க் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஃபரல் லிங்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஷேர் பண்ணுறது வந்து அவங்க வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருந்து அவங்க வந்து சில சர்வேஸ் ஆஃபர் வால்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன் வரப்போகுது. அதான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. 100 இன்வைட்ஸுக்கு வந்து 20% கமிஷன் கிடைக்குது. 101 இருந்து 200 இன்வைட்டுக்கு வந்து 25% கமிஷன் வருது. 200+ இன்வைட்ஸ்க்கு வந்து 30% கமிஷன். இந்த 30% கமிஷன் வந்து அவங்க சர்வேஸ் ஆஃபர் வால்ஸை ஃபில் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக அவங்க வந்து ஜாயின் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து $0.1 $0.2 இப்படி வந்து உங்கள் பேலன்ஸில் ஏறும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்தியா தவிர்த்துட்டு வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கண்ட்ரியை பொறுத்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் போனஸ் 5 காயின்ஸ், 4 காயின்ஸ், 3 காயின்ஸ் இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வித்ட்ராயல் ஆப்ஷன் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ ரிடீம் அப்படிங்கிறதுல வந்து வித்ட்ரா அப்படின்னு ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வழியாகவும் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் ஸ்டோரில் வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து டெடிகேட் பண்ணாலும் டெடிகேட் பண்ணலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, பேயோனியர் இருக்குது, அதே மாதிரி கிரிப்டோவும் இருக்குது. சில கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க வந்து பேபால் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. மினிமம் வித்ட்ராயல் வந்து $10, நம்ம ஒரு பைசாக்கு $800. பட் வித்ட்ராயல் ஃபீ அப்படிங்கிற வந்து இருக்குது. பட் நம்ம பேயோனியர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஷ் வந்து $50, அதாவது நம்ம ஒரு பைசாக்கு 4000 rupees இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஃபீஸ் எதுவுமே கிடையாது. கிரிப்டோ கரன்சி வந்து பெரும்பாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெப்சைட்டில் ஹெல்ப் டெஸ்க் இல்லை ஹெல்ப் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. இது வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து மியாமி பேஸ்ட் ஒரு அட்ரஸில் வந்து இருக்கிறாங்க. பட் ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ ஏதாவது வந்து இஷ்யூ இருந்தனா நீங்கள் வந்து இந்த டிக்கெட் அப்படின்னு வந்து சப்மிட் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி என்னெல்லாம் டிக்கெட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சர்வேஸ் ஆஃபர் வால்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதும் ஈஸியாகவே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். pagasani.com ரிவ்யூஸ் இல்லை வந்து pagasani.com ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸான ட்ரஸ்ட்பைலட்டில் ரிவ்யூஸ் இருக்குது. scamadvisor.com, beer money guides, eastlegitsite.com, அதே மாதிரி scam.comலேயும் ரிவ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரஸ்ட்பைலட் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 589 ரிவ்யூஸில் வந்து எக்ஸலன்ட் ஸ்கோர் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. 4.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. 5 ஸ்டார் வந்து 82%, 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், 1 ஸ்டார் எல்லாம் குறைய தான் இருக்குது. ஸோ 5 ஸ்டார் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து 6 days முன்னால், 7 days முன்னாலெல்லாம் வந்து ஷேர் பண்ணுது. எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அந்த ஆஃபர் வால் சர்வேஸ் வந்து ஃபில் பண்ணுறது, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, கேஷ் அவுட்டு எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் சில 1 ஸ்டார் ரிவ்யூஸும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு 1.5 weeksக்கு முன்னால் தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு $0.5 சர்வேக்கு வந்து அவங்க ஆக்சுவலாக கொடுக்குறது வந்து $0.01 தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து அந்த VPN யூஸ் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கும் ஒவ்வொரு நெகட்டிவ் ரிவ்யூக்கும் அவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே அவங்க வந்து அந்த குவரிஸை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. scamadvisor.comல வந்து பார்க்கும்போது இந்த வெப்சைட் வந்து ஹை ட்ரஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. சேஃபாக இந்த சைட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100க்கு 100 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. பாசிட்டிவ் ஹைலைட்ஸ் நிறையவே இருக்குது. நெகட்டிவ் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டோடைய ஓனர் வந்து
who is registration serviceல அவருடைய டீடைல்ஸை ஹைட் பண்றாரோ அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி beermoneyguides.comல வந்து இந்த கேஷ் அவுட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபா வந்து மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி islegitsite.comல வந்து potentially legit, safe to use அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. scamdoc.comல வந்து 76% 76% ட்ரஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. மிச்சம் 24% எதனால போச்சு அப்படின்னா இந்த சைட்டோடைய ஓனர் வந்து who is registration serviceல வந்து அவருடைய டீடைல்ஸை ஹைட் பண்றதுனால இந்த ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் வால்ஸ், சர்வேஸ், டாஸ்க்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியரா ஈஸியா இருக்கு. மக்களும் வந்து கேஷ் அவுட், அதாவது பே ஆன் இயர் இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் இல்ல சில கண்ட்ரீஸ்ல வந்து பேபால் வழியாவும் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நம்ம கூகுள்லயும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஒரு 5 வெப்சைட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் ஹைலைட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு நெகட்டிவ் ஹைலைட்ஸை விட. இந்த வெப்சைட்ல நம்ம வந்து சேஃபாவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எந்தவித அமௌண்ட்டும் நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இந்த வெப்சைட்ல பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லை பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, இது பக்கம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ என்னைய வந்து கனெக்ட் பண்ணலாம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவைனான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.